ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போபா பால் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது பேர் மாவு ஜவ்வரிசி. ஸோ இது வந்து நம்ம ஒரு அளவு தான் எடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு கப் இருக்கும். ஒரு 1.5 கப் பக்கம் எடுத்துருக்கோம். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை சலிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் சலிக்கிற சல்லடையில் போட்டு இதை சலித்து எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைன் மாவெல்லாம் கீழே வரும். இந்த மாதிரி சலிச்சுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சலித்து இந்த மாதிரி நைஸ் மாவாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல. ஸோ இது நான் 2 rupeesக்குள்ளது ஒரு ஃபுல் பேக் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நம்ம 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். ஸோ 1.5 ஸ்பூன். ஸோ இப்போ ட்ரையாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பாப்பா தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பண்ணுங்கள். ஏன்னா கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை பால்ஸ் பண்ண வருதாங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் செய்யணும். இது மட்டும் தான் காட்டணும். கால் காட்டிட்டே போவோம். கால் ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். வேணாலும் ஓரளவுக்கு பெருசாக, ரொம்ப பெருசாலாம் வராதுங்க. அதாவது குட்டி பால்ஸாக போட்டால் தான் அது வேகும் போது கொஞ்சம் பெரிய பால்ஸாக வந்துடும். ஆமாம், நம்ம பெருசாக போட்டால் ரொம்ப பெருசாக. ஸோ இந்த சைஸ்க்கு. ஸோ இப்போ முழுசாக எல்லா பால்ஸையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ பால்ஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. என் டேடியும் தான் பண்ணுறாங்க. ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பாப்பா பால் ஸ்மூத் ஆக்குவா. ஓகே, ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நானும் என் டேடி மம்மி செஞ்சதுனால டக்குன்னு நாங்கள் பால்ஸ்லாம் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா 1 பால் 2 பால் பெருசாக்கிக்கோங்க. இதே மாதிரி மீடியம் அளவுக்கு ஒரு கோலி குண்டு சைஸ் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் பண்ணணும். பெருசாக பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அளவு பண்ணிக்கோங்க. குழம்பு மட்டும் பண்ணிக்கோ. இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வில். ஸோ கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றி நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம் பால்ஸை. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம பண்ண பால்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இருக்குல்ல, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப போட்டு இது பண்ணண்டா. இது ஒரு 10 minutes வேக விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ பாருங்க ஓரளவுக்கு பபிள் டீ வந்து நம்மளது ரொம்பவே பெரிய குண்டு பபலா வந்துருச்சுங்க. ஆமா, இப்போவே ஓரளவுக்கு பெருசா வந்துருச்சு. ரொம்பவே பெரிய பபலா வந்திருக்கு. ஸோ நத்திங் ராங். ரொம்ப சைஸை கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருந்துருக்கலாம். குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்றேன். ஸோ இது நல்லா ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்றோம் பாருங்க. ஒரு ஹை ஃப்ளேமா வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா பெருசாகும் டக்குன்னு. ஆமா, நிறைய பெரிய பபுளா இருக்குங்க. இது பெரியவே பெரிய பெரிய பபுள் டீ ஆகும். ஏன்னா ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு. ஸ்டவ் எல்லாம் யாரு பாபா காட்ட சொல்றான் நீ? இப்போ ஒயிட் கலர்ல வருது. இது பேர் வந்து குலாப் ஜாமுன் டீன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நம்ம ஸ்பூன்ல இருந்து காட்டும்போது அந்த ஜீரா மாதிரி இருக்கு, அதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியும் இருக்கும்.
இந்த குண்டா யாராவது பபிள் செய்வாங்களா? உண்மையிலே குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆமாங்க, மினி ஜாமுன் மாதிரி. நீங்களும் பார்க்கும்போது குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்போ தூக்கி காட்டினால அதில் நீ பார்த்து ஜீராவும் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இப்போ நம்ம வந்து பபிள் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சும்மாதி ஒன்னியான்னு கேட்டாங்க. கன்சிஸ்டன்சி எப்படி? சாரிங்க, இவ பாப்பா கொஞ்சம் காட்டு பாப்பா. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேங்க பாருங்க. கையில் எடுத்து காட்டுறேன். குலாப் ஜாமுன் சுடுது. ஸோ நல்ல சூவியாக இருக்கு. பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். பிச்சு காமிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூவி கன்சிஸ்டன்சியில் பபிள் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes நம்ம வந்து வேக வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இப்போ அந்த பூபா பால், இந்த பாலை நம்ம செப்பரேட்டாக ஒரு பேனில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம இந்த பால்ஸ் வேக வச்சு தண்ணி இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டல்கோனா செய்ய போகிறோம். ஸோ இதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு தண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ இது அதில் உள்ள பபிள் தான். ஸோ ஒரு ஓகே, கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி. ஸோ 3 tablespoon அளவுக்கு ஹாட் வாட்டர். இப்போ நம்ம இதில் காஃபி பவுடர் போட்டுக்கலாம். இதில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக காஃபி பவுடர், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஸோ அந்த 2 rupees பேக் இருக்குல்ல, அதுதான் இப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்பூனில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்களோ அதே ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஒரு 1.5 teaspoon அவ்வளோதாங்க போட்டு கொஞ்சம் இதை வந்து நம்ம ஃபோர்க்கு வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட பீட்டர் ஏதாவது இருந்தால் நீங்கள் பீட் பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். ஸோ நம்ம டல்கோனா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம வந்து என்னது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பூபா பால் செஞ்சோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன், ஒரு ஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனது டேஸ்ட்டாக வரும். ஆமாம், இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த வச்சிருக்கிற பூபா பால்ஸை போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். நான் வந்து பூபா பால்ஸ் சொல்ல மாட்டேன், குலாப் ஜாமுன் பால்ஸ் தான் சொல்லுவேன். நிஜமா சொன்னாலும் சொல்லாட்டி அது குலாப் ஜாம் மாதிரி தாங்க இருக்கு. ஆமாம், உண்மையில ஏன்னா கொஞ்சம் அது ஹீட் ஆகிருக்குல்ல, அதனால அப்படி குலாப் ஜாமுன் இது அதை மட்டும் தான் காமிக்கணும். பக்கத்துக்கு கொஞ்சம் தூக்கிக்கோ நல்லா. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆனில் தானே, ஸ்டவ் ஆன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும் அந்த நாட்டு சக்கரை. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அந்த பால்ஸ் தூக்கி போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணா இன்னொரு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம். ஓகே, இன்னும் 1 டீஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சுகர் தேவை, நாங்கள் லைட்டாக சுகர் போட்டோம்னால இன்னும் 1 சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகணும். ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கேன். ரொம்ப ஹை இல்லை, லைட் ஹையாக வச்சிங்கன்னா போதும். முன்னாடி நம்ம வந்து லைட்டாக வச்சோம். இப்போ இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா அந்த பூபா பால்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாமே இதில் அப்சர்வ் பண்ணணும். ஆமாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கையை வச்சு செய்யும்போது. பட் கொஞ்சம் பேஷன்ஸாக செஞ்சோன்னா நல்லா சூப்பர் க்ரீமியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த
நம்மளோட நாட்டு சர்க்கரையோட சிரப் ஃபுல்லாகவே இந்த பால்ஸில் போபா பால்ஸில் அப்சார்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸில். ஸோ தாராளமாக ஐஸ் கியூப் போடுங்க, ஏன்னா இது வந்து பபிள் டீ, போபா பபிள் டீ. அதனால நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, குழந்தைங்க குடிக்கினா 1, 2 போடுங்க, பெரியவங்க அப்படின்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு வேண்டியது போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நாம குடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நானும் இந்த குடிப்பேன். ஸோ இப்போ தான் அவர் சொன்னான் குழந்தைங்க தான் என்னன்னு பார்த்தீங்க. இல்லை, குழந்தைங்கனாலும் எவ்வளோ நாள் போட்டுக்கோங்க. நம்ம இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் வேற, ரொம்ப வெயில் அடிக்கும். எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஹீரோ போபா டீ, போபா பபிள் டுவா எல்லாத்தையும் போட மாட்டோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பபிள் வேணுமோ கொஞ்சம் நம்ம நிறைய போடலாமா? ஸோ சுட சுட இருக்கும்னு நினைக்கிறேன். சுட சுட போபா டீன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஆவி பறக்குது. போட கொஞ்சம் போடும், ஏன்னா அப்படி ஆவி பறக்குது. உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்கன்னா நம்ம சில்லுன்னு வச்சிருக்கிற பால் ஊற்றிக்கலாம். ஓய், இங்கெல்லாம் திரிக்குது. அக்கா இன்னும் போபா டீ, இன்னும் போபா பால் போட்டு ஃபைனலாக நம்ம டல்கோனா போட்டுடலாம். நம்மளோட போபா டீ ரெடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தால் கூட மேலே நீங்கள் டெக்கரேஷன் சாக்லேட் வந்து மேலே இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் இருந்தால் கூட எப்படி கீழே போகுது பாருங்களேன். இப்படி சூப்பரான பபிள் டீ, போபா பபிள் டீ ரெடி.